ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான். இந்த வீடியோ உண்மையுமே உங்களை வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதில் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் காட்டுக்குள்ளே அழகழகான ஃபோட்டோக்களை எடுத்து நம்ம தேசிய அளவில் மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக உள்ளே போயிட்டு அழகான விலங்குகளையும் அழகான இடங்களையும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஆங்கிளில் இருந்து ஃபோட்டோக்களை எடுக்கணும், நம்ம ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய கனவோட பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாரு. ஆனால் காலடி எடுத்து வச்சுற அவருக்கு மனசுக்குள்ளே இன்னொரு பயமும் இருக்குது. ஏன்னா இது ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டில் என்னென்ன இருக்கும், எப்படிலாம் நமக்கு ஆபத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் நம்ம அந்த காட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக கொஞ்சமாக நடுக்காட்டை அடைஞ்சிடறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு நரி ஊழ விடுற சத்தம் கேட்குது. பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் பின்னாடி எந்த ஒரு சத்தமும் வரல. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் சுற்றி பார்க்குறாரு. அவருடைய ஒரு பக்கத்தில் இருந்து மட்டும் அந்த ஊழையிடுற சத்தம் கேட்குது. ஓஹோ, நமக்கு ஏதோ ஒரு சைடில் இருந்து தான் இந்த ஊழையிடுற சத்தம் கேட்குது. ஒருவேளை இது நம்மளை பயமுறுத்துறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்காரு. ஆனால் அந்த சத்தம் இருக்க கொஞ்சமாக அதிகமாகுது. அப்போது நம்ம ஏதோ ஒரு ஆபத்துக்கு நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடி மனசில் ரொம்பவும் பயமும் கிரியேட் ஆகுது. அதே நேரத்தில் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு ஆம்பளை சிங்கம், கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு தொழிலை எடுக்கும்போது காட்டுக்குள்ளே வந்தால் ஆபத்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே தான் வந்தோம். அதனால் திருப்பி நம்ம கோழத்தனமாக இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. எது வந்தாலும் நம்ம சமாளிச்சே தான் ஆகணும் அப்படின்ற தைரியத்தை மட்டும் அவர் மனசுலேருந்து விடவே இல்லை. அதனால் கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிட்டே இருக்காரு. சத்தங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்த அடைஞ்சிட்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஓனாய் ஒன்று பயங்கர ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்குது. அது ரொம்பவும் வேதனையோட, அதுவும் பார்த்திங்கன்னா மிகுந்த வலியோடையும் கத்திக்கிட்டு இருக்குது. அதே சமயம் அதுக்கிட்ட கோபமும் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓனாய் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்குது. அது காலில் பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்பு பிடிச்சிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நாய் ஓனாய் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குது. இப்போ அவருக்கு அந்த ஓனாயை பார்த்த உடனே கொஞ்சம் பயமும் இருக்குது. அதே நேரம் அந்த ஓனாயை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அது ஒரு மிருகமாச்சே, நம்ம கிட்ட போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து போயிட்டு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிவெடுக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அவருடைய மனசில், ஆழ் மனசில் இந்த ஓனையை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்ணம் சொல்லியிருக்கு போல். அதனால் இந்த ஓனையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ அந்த ஓனையை நல்லா உத்து பார்க்கும்போது அந்த ஓனாயோட காம்பு பார்த்திங்கன்னா வெளியில் தெரியுது. நல்லா குட்டி போட்ட ஓனாய் போல். அதனால் பால் சுரக்கும் மடி உள்ள காம்பு இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே ஓனாய்கள் இப்போ தான் குட்டி போட்டிருக்காட்டுக்கு அந்த ஓனாயோட காம்பு ரொம்பவும் பெருசாக இருக்குது. அதனால் சின்ன குட்டிங்க இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கும். அதனால் நம்ம அந்த குட்டிங்களை முதல்ல இதுங்கிட்ட ஒப்படைப்போம். அதுக்கப்புறம் இந்த ஓனாயை நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அதுக்கு உடனே நம்ம இந்த ஓனாய் கிட்ட போனோம்னா கண்டிப்பாக அந்த ஓனாய் கடிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஒரு நாள் நம்ம தங்கி பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த ஓனாய் நம்மளை நம்புதா, அதுக்கப்புறம் நம்மளை கடிக்காமல் இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஓனாயை டெஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு கிட்ட போயிட்டு தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாய் சீர்றதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முடிவை எடுக்கிறாரு. நம்ம இங்கே தங்கி அந்த ஓனாயை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அந்த குட்டிகளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த குட்டிங்களை இந்த ஓனாய்கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்ன இடத்துல இருந்தே ஊழையிட்டு பார்க்குறாரு. பக்கத்தில் இருந்த எந்த ஒரு சத்தமும் வரவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நகர்ந்து இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஊழையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் மாதிரியே இவர் ஊழையிட்டு பார்க்குறாரு. அப்பவும் சத்தம் வரவே இல்லை. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பக்கத்தில் ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்கிட்ட போயிட்டு ஊழையிடுறாரு. அப்போது இன்னொரு குட்டி சத்தம் கேட்குது. அது ஒரு குட்டி ஓனாய் ஊழையிடுற சத்தம். அப்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் எதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய ஊழையிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குகையிலிருந்து ஒரு குட்டி ஓனாய் எட்டி பார்க்குது. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பின்னாடியே ஒரு 4 குட்டி ஓனாய் உடைந்துருச்சு. மொத்தம் 5 குட்டிகள் அந்த குகையில் இருக்குது. இவரை பார்த்த உடனே தன்னுடைய அம்மா கத்துற மாதிரியே கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓனாய் குட்டிகள் எல்லாத்தையும் அங்கேருந்து தன்னுடைய கொண்டு வந்த பெரிய பேக் உள்ளே போட்டு அந்த ஓனாய் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நேராக அந்த அம்மா படுத்துருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தன்னுடைய அம்மா அந்த இடத்துல பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இந்த ஓனாய் குட்டிகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அந்த ஓனாய்க்கு ரொம்ப கோபமும் வந்துருச்சு. ஏன்னா நம்மளோட குட்டியை யாரோ தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த குட்டிகளை எல்லாத்தையும் இறக்கி அந்த ஓனாய்கிட்ட விடவும் இந்த மனுஷன் மேலே கொஞ்சம் ஒரு பயம் இல்லாத
கொஞ்சம் நல்லவராட்டுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமனசில் எண்ணமும் இருக்குது. ஆனால் அந்த ஓநாய்க்கு இன்னொரு எண்ணமும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ஆள் ஒரு மனுஷன், அதனால் இவனால் என்னைக்கு வேணாலும் நமக்கு ஆபத்து இருக்குது, திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓநாய் மனசுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இவனுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஓநாய் வந்து ஃபஸ்ட்டு குட்டிகளை தூக்கிட்டு வந்தப்போ உருமுனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஐந்தறிவு மிருகம், அதனால் இதுக்கிட்ட நம்ம இப்போ போகக்கூடாது. சரி, வேறு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த குட்டிகளை கொண்டாந்து விட்ட உடனே அந்த ஓநாயோட பார்வை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் இந்த ஓநாயை இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தங்கியிருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஓநாயை வந்து நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு அந்த ஓநாய் இருந்த அதே இடத்துலையே பக்கத்தில் ஒரு சின்ன டென்ட் அடித்து அவுத்துலேயே வந்து தங்கிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலை ஏஞ்சி முகத்தை பார்க்கும்போது முகங்களில் ஃபுல்லாக தண்ணீராக இருக்குது. அது தண்ணீர் கிடையாது, அந்த குட்டி ஓநாய்கள் எல்லாமே தன்னுடைய நாக்கால் வருடின அந்த தண்ணி தான் அவருடைய முகத்தில் அப்படி வந்து தண்ணீர் மாதிரி இருக்குது. உடனே வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. என்னடா அது குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காட்டுக்கு, நம்மக்கிட்ட ஓரளவு வந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த தாய் ஓனாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கும் வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட தான் இவ்வளோ பாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு மனுஷங்கிட்டையும் வந்து இந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக நம்ம பிள்ளைங்க விளையாடுது அப்படின்றபோது கண்டிப்பாக ஒரு நல்லவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாயும் வந்து ஒரு முடிவு எடுக்குது. ஆனால் என்னதான் பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன், அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஓநாய்க்குள்ளே அந்த ஆள் மனசில் வந்து சொல்லுது போல். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் அந்த ஓநாய் தன்னுடைய முகத்தை காட்டுது அவர்கிட்ட. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் இந்த ஓநாய் நம்மளை நம்பலை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த பிளானை வந்து முடிவு பண்ணுறாரு. ஆனால் அடுத்த நாள் வந்து அங்கேருந்து போகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவருக்கு வரவே இல்லை. ஏன்னா இந்த ஓநாயோட குட்டிகளாக நம்ம மேலே இவ்வளோ பாசத்தை காட்டும்போது நாம் இங்கேருந்து இந்த ஓநாயை வந்து காப்பாற்றாமல் போயிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன குட்டி ஓநாய்களுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தமாயிடும். அதனால் இந்த சின்ன சின்ன குட்டி ஓநாய்க்காகவாவது இந்த பெரிய ஓநாயை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, 2 நாள் நம்ம இங்கே தங்கினாலும் அந்த ஓநாய் வந்து உயிரோடு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அந்த ஓநாய் எவ்வளோ நாளாக இந்த ட்ராப்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அது சாப்பிட்டுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. அதனால் அதுக்கு முதல்ல தெம்பு வந்து கொடுக்கறதுக்காக அதுக்கு ஏதாவது ஒரு உணவு தேடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஓநாய் கூட தங்கி அந்த ஓநாயை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த சின்ன சின்ன பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏதாவது வந்து வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாரு. அப்போது ஒரு மான் ஒன்று படுத்துருக்கிறத பார்க்குறாரு. சரி, அந்த மானை வந்து நம்ம எப்படியாவது வேட்டையாடி அந்த ஓநாய்க்கு வந்து கொடுப்போம், அதை சாப்பிட்டு பசியாறி அதுக்கப்புறமாவது வந்து நம்ம அந்த ஓநாயை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கிட்ட போகிறாரு. ஆனால் அந்த மான் ஆல்ரெடி இறந்து போய் கிடக்குது. சரி, இறந்த மானாக இருந்தால் என்ன இருந்தாலும் அதுக்கு பசி ஆறுனா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுக்க முடியாமல் தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து அந்த பெரிய ஓநாய் படுத்திருந்த அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் வந்து போடுறாரு. அந்த ஓநாய் அதை எதையுமே அவர் முகத்தை கூட வந்து பார்க்கவே இல்லை. தன்னுடைய பசியை முதல்ல ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்துப்போன அந்த மானை முழுசாக வந்து அந்த ஓநாய் முழுக்க தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஓநாயோட முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம். தன்னுடைய பசி ஃபுல்லாக போக்கின இந்த மனுஷன் உண்மையிலுமே வந்து ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை ஒரு நன்றி பார்வையோடு வந்து பார்க்குது. அந்த ஒரு பார்வையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து ஒரு நல்ல எண்ணமும் தோணுது. சரி, ஓநாய் கண்டிப்பாக நம்மளை மன்னிச்சிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து கோவப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல்ட்டு கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓநாயோட முதுகில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போய் வருடி விடுறாரு. அந்த ஓநாய் எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை அவுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்பை வந்து அவுத்து விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓநாய் எழுந்து கிட்ட வந்து ஆக்ரோஷமாக வர்ற மாதிரி வந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த ஓநாயை அவுத்து விட்டுட்டு நம்ம உயிருக்கு நாமளே ஆபத்து விளைவிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த குட்டி நாய்களாம் என்ன பண்ணிச்சோ அதே தான் இந்த பெரிய ஓநாயும் வந்து பண்ணிச்சு. அதாவது நாக்கால் வந்து வருடுறது. அதை பண்ண உடனே இந்த ஓநாயும் வந்து நம்மக்கிட்ட பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க, நான் வந்து என்னுடைய வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ஓநாய் அவரை போக விடாமல் அவருடைய பேண்ட்டை பிடிச்சி இழுக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல. இது வந்து காடு, நம்ம வேறு எங்கேயும் வந்து இங்கே வந்து தங்க முடியாது, அதனால் வேறு எங்கே வந்து நம்ம இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போக போகிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து அவரை வழிமறிக்குது.
சரி என்னதான் சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. ஆனால் அடுத்து அந்த ஓநாய் வேற ஒரு பாதையில் வந்து கூட்டிகிட்டு போகுது அவரை. நாய் வந்து பார்த்திங்கன்னா ஓநாய் போகிற பாதையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதனும் வந்து போய்கிட்டே இருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓநாய் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்குது. அப்படியே வந்து வேக வேகமாக ஓட ஆரம்பித்த உடனே ஒரு அழகான ஏரி குளம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அந்த ஓநாய். அந்த இடத்துல பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு அழகான அவர் என்ன நினச்சி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்தாரோ அவருக்கு தேவையான அந்த விஷயங்கள் அத்தனையும் அந்த இடத்துல இருந்தது. தனக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. பட்டாம்பூச்சிகள், குருவிகள், விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டாரு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஓநாய்கள் எல்லாம் போச்சு பார்த்தீங்களா, குட்டி ஓனாயோட சேர்த்து. அதுக்கப்புறம் தன்னுடைய இனங்களை வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வந்து ஓலையிடுது. மற்ற ஓநாய்களும் வந்து வருது. அந்த ஓநாய்கள் வந்த உடனே இது ஏதோ வந்து ஓநாய் பாஷையில் சைகளை பேசும்போது அந்த ஓநாய்களும் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து நாக்கால் வருடுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓநாய்கள்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு தன்னுடைய பயணத்தை வந்து அங்கே வந்து முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜேர்னியை அவரால் வந்து மறக்கவே முடியல. திருப்பி நம்ம இந்த காட்டுக்கு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் செல்ல ஒரு 4 வருஷம் முடிஞ்சிச்சு. அந்த 4 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து அந்த நினைவுகள் இவருக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. மறுபடியும் வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகும், அந்த ஓநாய்களை வந்து நம்ம மறுபடியும் வந்து சந்திச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. தன்னுடைய பேக்கை மறுபடியும் வந்து அதே பேக் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் போன டைம் எந்த ஒரு காஸ்டியூமில் வந்து போனாரோ அதே ஒரு காஸ்டியூமில் போனால் தான் ஓநாய்கள் நம்மளை வந்து மறக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்காக அதே மாதிரி வந்து அவர் அந்த காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர் போன இடங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது முதல்ல அந்த ஓநாய் சிக்கி இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கிலி ரொம்பவும் துருபிடிச்சி போய் இருக்குது. அந்த இடமும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. சரி அடுத்து எங்கே போகலாம்? அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் தேடி போனதுப்போ அந்த ஓநாய்கள் எதுவுமே இல்லை. அடுத்து அந்த இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது இருக்குன்னு நினச்சிட்டு தான் போனார். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் குகைக்கு வந்து போகலாம், அந்த குகையில் தான் அந்த ஓநாய்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குகைகிட்ட போயிட்டு வந்து கொஞ்சம் ஊழையிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழையிடுறாரு. அந்த இடத்துலையும் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக என்னடா அது நம்ம அந்த ஓநாய்களை தேடி வந்தோம், ஆனால் அந்த ஓநாய்கள் எதுவுமே நம்ம கண்ணில் தெம்படலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் அந்த அழகான ஏரி தான், அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓநாய் மிக முன்னாடி வந்து எப்படி கூட்டிகிட்டு போச்சு, அதாவது வந்து மொல்லமாக நடந்து அதுக்கப்புறம் ஓடி வேகமாக வந்து ஓட்டமாக ஓடி அந்த இடத்த அடைஞ்சது பார்த்திங்களா, அதே மாதிரியே வந்து இவர் போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த ஒரு தருணத்தில் தான் இவர் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பின்தொடருது. ஆனால் அவர் அந்த ஏரியை வந்து அடைஞ்சிடுறாரு. அந்த ஏரியில் வந்து பார்க்கும்போது அவர் அன்னைக்கு அந்த ஏரியை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஏரி இல்லாமல் மிகவும் வறண்டு போயிட்டு அந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இல்லாமல் கொஞ்சம் காஞ்ச பகுதியாட்டம் கொஞ்சம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான பகுதியாக வந்து தெரியுது. ஆனால் அந்த இடத்துல ஒரு கால் தடமும் வந்து தெரியுது. அந்த கால் தடத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்கும்போது இந்த கால் தடத்தில் ஏதோ ஒரு விலங்கு அடிக்கடி வந்துட்டு போன மாதிரி தெரியுது. ஆனால் இது ஓநாயோட கால் தடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் அவரை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கரடி ஒன்று இருக்குது. அந்த கரடி வந்து பார்த்திங்கன்னா இவரை கொல்றதுக்காக முயற்சி செய்யுது. அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் பயம் வந்து வந்துருச்சு. என்னடாது நம்ம வாழ்க்கையில் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, இந்த ஓநாயை சந்திக்க வந்தது நம்மளோட உயிரை வந்து போக்குறதுக்காக தான் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு தப்பான செயலை செய்கிறாரு. ஏன்னா கரடிகள் மனிதனை விட அதிகமாகவே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல போல். அவர் கிட்ட வந்து நெருங்கிடுச்சு. ஆனால் ஒரு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் வந்து ஏறிடுறாரு. மரத்தோட நடுவில் போய் உக்காந்துக்கிட்டு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுதான் தப்பு. அந்த கரடி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சு அந்த மரத்து மேலேயும் ஏற ஆரம்பிக்குது. இவருக்கு உடனே ரொம்ப பயம் வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கிளக்கி போயிடுறாரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கரடி மறுபடியும் வந்து ஏற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அவருக்கு வேறு எங்கேயுமே போக வந்து தெரியல. கடைசியாக நம்ம சாக போகிற மாட்டுக்கு ஒன்று கீழேருந்து மேலேருந்து கீழே வந்து சாக போகிறோம், இல்லாட்டி அந்த கரடிக்கிட்ட வந்து மாட்டி சாக போகிறோம். ஆக மொத்தம் நம்ம தப்பான செயலை வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நேரம் தான் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது. சரி நம்ம ஓநாய் மாதிரி கத்துவோம், கடைசி வாய்ப்பு நமக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் வரட்டும், இல்லாட்டி நம்ம உயிர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்
ஓனாய் மாதிரி சத்தம் இட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி வந்து விட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் கடைசியாக அதிகமாக சத்தம் போட்டு ஊழையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தத்தோடு ஊழையிடுறாரு. அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு மிகப்பெரிய மலையோட உச்சியிலேருந்து ஒரு ஓனாயோட சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே ஏதோ ஒரு ஓனாய் ஊழையிடுற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம காப்பாற்ற வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். ஆனால் அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு 5 இளம் ஓனாய்கள் வந்து அந்த இடத்துக்கு ஓடி வருது. அந்த இடத்துல ஓடி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியே ஒரு 3 பெரிய ஓநாய்களும் வருது. இப்போ அந்த 5 ஓநாய்களும் 3 ஓநாய்களும் சேர்ந்து அந்த கரடியை வந்து கொஞ்சம் பயமுறுத்துதுங்க. அப்போது அந்த ஓநாய்கள் பயமுறுத்ததை பார்த்த உடனே அந்த கரடிக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளை இந்த ஓநாய்களை அடித்து கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி பயங்கர வேகத்தோடு ஓடி போயிடுது. இப்போ இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்ம காப்பாற்றினா அந்த ஓநாய்கள் தான் இங்கே கீழே நிற்குதா, இல்லை வேறு ஏதாவது ஓநாய்கள் நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா சரி என்னதான் இருந்தாலும் நடக்கட்டும், நம்ம உயிர் கரடியில் போகலன்னா என்ன, ஓனாயில் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கீழே இறங்குறாரு. ஆனால் அவர் கீழே இறங்கி வந்த உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. அந்த 5 ஓநாய்கள்னு இளம் ஓநாய்கள் சொன்ன பார்த்தீங்களா, அது வேறு எதுவுமே இல்லை. இவர் தன்னுடைய பேக்கில் தூக்கி கொண்டு போயிட்டு குட்டி ஓநாய்களை எடுத்துகிட்டு போயிட்டு தாய் ஓநாய்கிட்ட ஒப்படைச்சாங்க பார்த்தீங்களா. அந்த 5 குட்டி ஓநாய்கள் தான் இந்த 4 வருஷத்தில் நல்லா வளர்ந்து இளம் ஓநாய்களாக மாறி இருக்குது. அதோட மீதி இருந்த அந்த 3 பெரிய ஓநாயில் 2 ஓநாய்கள் திரும்பி போயிடுதுங்க. ஒரு ஓநாய் மட்டும் இவரை கிட்ட நெருங்கி அவருடைய அந்த கன்னத்தில் வந்து ஓநாயோட நாக்கால் வருடி விடுது. அது மட்டும் இல்லை, அவர் மேலே கட்டி பொருளுது, அவர் மடியிலையும் படுத்துக்குது. அப்போ தான் முடிவு பண்ணுறாரு, இந்த ஓநாய்கள் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை விட 5 அறிவு படுத்த மிருகங்களாக இருந்தாலும் சரி நன்றி உணர்வு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓநாய்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்புறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் நல்லாவே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷனுங்களுக்கு மனுஷன்தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம விலங்குகளுக்கு செஞ்சால் கூட அது கண்டிப்பாக 5 அறிவு ஜீவனாக இருந்தாலும் சரி நமக்கு எப்போ வேணாலும் திருப்பி செய்யலாம். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஆபத்தில் இருந்து கூட காப்பாற்றுற அளவு கூட உதவி செய்யும். அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ